நண்பர்களுக்கு வணக்கம். திருச்செந்தூர் கோயிலுக்கு மே மாசம் 29 ரமேஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பயங்கரமான மாற்றம் வந்துட்டு அப்படின்னு போஸ்ட் போட்டவன் தான் நானு. ஏன்னா என்னோட கட்சி தாவேக்கா, நான் ஒரு தாவேக்கா தொண்டன், 30 வருஷம் விஜய் ஃபேன். இப்போ ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பார்த்தா ரமேஷன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஊழல் அதிகமா ஆயிருக்குது. கோயில்ல இப்போ 1000 ரூபாய் வாங்கிட்டு ஆள் விடுறாங்க. தரிசனத்துக்கு காசு, அர்ச்சனைக்கு காசு, அபிஷேகத்துக்கு காசு, குறுக்கோயில காசு, முதியோர் தரிசனத்துல காசு. என்னப்பா உங்க கட்சி தானே ஆட்சியில் இருக்கு, ஏதாவது பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியல. மினிஸ்டர் ரமேஷ் அண்ணனுக்கு நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டேன், எந்த ரியாக்ஷனும் இல்ல அவர் சைட்ல இருந்து. அவர் கொடுத்த ஒரு மெயில் ஐடிக்கு புகார அனுப்பிட்டேன், அதுக்கு ரியாக்ஷன் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாவேக்காலாம் ரெண்டாவது எனக்கு, விஜய் அண்ணெல்லாம் அப்புறம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அண்ணனே அடிப்போம் அப்படிங்கிற ஃபார்முலா நான் வரேன். திருச்செந்தூருக்கு ஒண்ணு நான் எவனை வேணா அடிப்பேன். மினிஸ்டர் ரமேஷ் அண்ணா திருச்செந்தூர் கோயில இவ்வளவு அட்டூழியம் நடக்குது நான் சொல்லியும் சண்முகலாசத்தை இல்லீகலா பூட்டி வச்சிருக்காங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ வீடியோஸ், எவ்வளவோ போஸ்ட் போட்டு உங்களுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணி நீங்களும் அதை பாத்திருக்கீங்க. பட் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுக்கப்புறம் உங்களால எதுவுமே முடியாது அப்படிங்கறத நான் முடிவு பண்ணேன். இனி என்னால முடியும் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கு இணையான ஒரு மக்கள் போராட்டத்தை நான் கையில் எடுக்கிறேன். திருச்செந்தூர் கோயில்ல அமைதி வழியில முடிஞ்சால் சண்முகலாச கதவை உடைச்சிட்டு ஒரு 2000 பேரை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள நான் போறேன். தமிழ்நாடு அளவுல திருச்செந்தூர் முருகன் கோயில் கவனம் பெறணும். இல்ல எங்க மினிஸ்டரால ஒண்ணும் முடியாது. ரமேஷனா நீங்க வழக்கம் போல எல்லா கோயிலுக்கும் ஆய்வுக்கு போங்க, போயிட்டு வந்த 2 நாள்ல எல்லாமே தப்பா நடக்குது. சவரம் பண்றதுக்கு எல்லாம் இந்த மயிர் எடுக்கிறதுக்கு கூட 100 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க திருட்டு கம்மநாட்டி நாய்ங்க. உங்களால தடுக்க முடியல. அறநிலையத்துறை என்ன மாற்றத்தை உங்களால கொண்டு வந்துட முடியும்? நிறைய பேர் சொன்னாங்க நீ ரமேஷே பேசோடா அப்படின்னு. நான் ரமேஷும் தப்பா பேசல. ரமேஷை நான் நினைச்சா இது முடியும், ஆனா நீங்க நினைக்கல, உங்களை தப்பா கைட் பண்றாங்க. திரும்பவும் சொல்றேன், திருச்செந்தூர் கோயில்ல ஒரு போராட்டம் வெடிக்க போகுது. சண்முகலாச கதவு உடைய போகுது. உடைக்க போறப்ப முன்னாடி நிக்க போற முதல் நான் தான். அதுக்கப்புறம் மினிஸ்டர் வந்து ஏதாவது பண்ணா அந்த கிரெடிட்டை தாவேக்கா ஆட்சி எங்க அண்ணன் விஜய் எடுத்துக்கிட்டோம். திரும்பவும் சொல்றேன், தாவேக்கா தொண்டன், விஜய் அண்ணன் தம்பி, ரமேஷ் அண்ணன் பிடிங்கிறனால சொல்றேன். திருச்செந்தூர் உங்களால திருத்த முடியாது. நான் இறங்கி அடிச்சு திருத்துறேன். முருகபக்தர்களே ரெடியா இருங்க. என்கிட்ட இருந்து எப்பனாலும் அழைப்பு வரும்.